புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. மூவலூர் ராமபிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் அரசு உதவி பெற பள்ளிகளில் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படித்து உயர்கல்வியில் சேர்ந்தாங்கன்னா அந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் தொடங்கி வைக்க போகிறாங்க. 30/12/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தூத்துக்குடியில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. விடுமுறை ஓய்வூதிய பலன் வாங்கணும் அப்படின்னா களஞ்சிய செயலி அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் உத்தரவு போட்டிருக்காரு. பிரதமரோட இன்டர்ன்ஷிப் திட்டத்துக்கு 6 லட்சத்துக்கு மேலே விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. இதில் 1.27 லட்சம் பேர் இந்த திட்டத்தால் பலன் கிடைச்சிருக்கு. மத்திய அரசோட பிரதமர் இன்டர்ன்ஷிப் நிறுவன பணி அனுபவம் அப்படிங்கிற திட்டத்துக்கு தான் இவ்வளோ பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இந்த திட்டத்தில் பயனடையக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் 5000 வீதம் 12 மாதங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் 6000 மானியமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பிப்ரவரியில் வேவ்ஸ் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில் முதல் முறையாக உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு வேவ்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் நடக்க போகிறதா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய உலகத்தோட அதிவேக ரயிலை சீனாவில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட CR-450 அப்படிங்கிற இந்த புல்லட் ரயில் நவீன தொழில்நுட்பங்களோட தயாராகிருக்கு. இதன் மூலமாக பயண நேரம் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா தரப்பில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் 32 கோடியில் மினி டைடல் பூங்காவை திறந்து வச்சுருக்காரு. CM அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க.